அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின இந்த விசேஷமானது யோவான் அப்போஸ்தலன் மூலமாக பத்மு தீவிலே எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். 21வது அதிகாரம் நித்தியத்தை பற்றி திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். புதிய வானம் புதிய பூமி, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போய் சமுத்திரம் இல்லாமல் போன பிற்பாடு யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் 7-8 வசனங்களிலே ஒரு கூட்டம் அவரோடு கூட இருப்பதற்கென்ற தகுதியை பெற்றுக்கொண்டவங்க, இன்னொரு கூட்டம் அவர் விட்டு விலகி ஆக்கினி தீர்ப்படைகிற ஒரு கூட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். இது ஒரு கூட்டம். எவ்விதமாக ஆபிரகாமுடைய மகன்மார்களிலே ஈசாக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அதுபோல் வாக்குத்தத்தமுள்ள சந்ததியாக ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் ஆபிரகாம் கொடுத்தார். மற்றவங்களுக்கெல்லாம் வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டார் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போலவே ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் என்றும் அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் என்றெல்லாம் உரிமையை கொடுக்கப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆனால் 2வது கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரனைக்காரரும் பொய்யர் அனைவரும் என்று சொல்லி அவங்களுடைய தீர்மானம் என்னென்னா இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருப்பான சில காரியங்கள் எதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டுமோ வெறுத்து விட வேண்டிய காரியத்தை விடும்போது தான் நாம் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக இருக்க முடியும். சாலமோன் ஞானி நீதிமொழிகளை எழுதும்போது 6வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது பேலியாளின் மனுஷனாகிய ஒருவனை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். பேலியாள் என்றால் தேவன் இல்லாதவன் என்று பொருள். தேவன் இல்லாத மனிதனுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்திலிருந்து அவனுக்குள்ளே காணப்படுகிற 7 விதமான அருவருப்பான காரியங்கள் அந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. வெறுக்கிற காரியத்தை குறித்தும் அருவருப்பான காரியத்தை குறித்தும் இங்கே ஞானி எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலை என்ன வாசித்தோம்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனால நமக்குள்ளே அருவருப்பான எந்த ஒரு காரியமோ காணப்படாதபடிக்கு நம்மை நாமே நிதானித்து நம்மை சுத்திகரித்து கொண்டால் மட்டுமே நாம் தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது இவைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறதா, எனக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாமே நிதானித்து நாம் சரிப்படுத்தி கொள்ளும்படியாகவே ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள்
மேட்டிமையான கண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஏதோம் என்ற மனிதனை குறித்து, ஒரு இனத்தை குறித்து வேத வாக்கியம் சொல்லும்போது அவன் மேட்டிமையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏதோம் யாருடைய சந்ததி என்றால் ஏசாவுடைய சந்ததி. ஏசாவின் சந்ததியில் வந்த ஏதோம் மெத்த பெருமைக்காரன் என்று தான் வேதம் சொல்கிறார். உபதியாவின் புஸ்தகம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஏதோ மெத்த பெருமைக்காரன் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எரேமியா 49:7 வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ. தொடர்ந்து அந்த வசனங்கள் 22 வசனம் வரை வாசிக்க நேரமில்லை. 15, 16 வசனங்களை வாசிக்கலாம். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷர்களுக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்கிறார். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் 48 அதிகாரம் எரேமியா 29, 30 வசனங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையையும், பாருங்கள், அவனுடைய மேட்டிமையையும் அகந்தையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். அவன் மூர்க்கத்தை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மேட்டிமையான ஒரு கண் அந்த மோவாபுக்குள்ளே, ஏதோமுக்குள்ளே மேட்டிமையான காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மோவாப் என்று சொல்லக்கூடிய இனமானது லோத்துடைய மார்க்கம் என்பதை நாம் அறிவோம். தவறான வழியிலே வந்த அந்த மோவாப் மேட்டிமையான ஒரு மனிதனை போல காணப்படுகிறான். ஆகவே இந்த மேட்டிமையான காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். மன மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு மனதில் மேட்டிமையாக நாம் இருப்போம் என்றால் அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, மேட்டிமையானவனை கர்த்தர் தூரத்திலிருந்தே அறிகிறாராம். ஏனென்றால் அவன் நடையிலேயே, அவனுடைய செயலிலேயே அவனுடைய சுபாவங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மேட்டிமையான காரியங்களை கர்த்தர் எதிர்க்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மேட்டிமையுள்ளவர்களுக்கு கர்த்தர், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மன தாழ்மையை நாம் அணிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் மட்டும்தான் தெய்வீகமான ஒரு வெற்றியை நாம் அடைய முடியும். யோபின் புஸ்தகத்தில் 38 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். மேட்டிமையான புயம் முறிக்கப்பட்டு போகும். ஆகவே அப்படிப்பட்ட மேட்டிமையான சுபாவத்துக்கு நாம் இடம் கொடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும்போது, மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அப்படி என்றால் மன மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோமே. நம்முடைய மனதை நாம் நிதானித்து பார்க்கிறோமா? நமக்குள்ளே இப்படிப்பட்ட மேட்டிமையான காரியங்கள் நம்மை நாமே உயர்த்துவது, நம்மை நாமே மேட்டிமையான எண்ணத்துக்குள்ளே கொண்டு செல்வது, இதெல்லாமே கர்த்தர் எதிர்க்கிறாரே, வெறுக்கிறாரே. இதெல்லாம் அவருடைய சமூகத்தில் அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் இந்த அருவருப்பான காரியத்தை அடிக்கடி நாம் செய்வோமா? அதிலிருந்து நாம் விலகி ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். 18 வசனம் படிங்க. அதிலேயே அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒரு விழுந்து போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளே வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், மனதில் ஒரு மேட்டிமையான எண்ணம், மேட்டிமையான
அந்த கண், மேட்டிமையான சிந்தை, அந்த எண்ணம் வந்த உடனேயே அவன் அங்கிருந்து தள்ளப்படுகிறான். அதைத்தான் நம்ம தூதருடைய விழுகைகளை நாம் பார்க்கிறோம். தூதர்களுடைய விழுகை காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் விரோதமாக செயல்பட அவள் தீர்மானித்த போது அவங்க அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டதை நாம் எசேக்கியேல் புஸ்தகத்திலும் ஏசாயாவிலேயும் வாசிக்கிறோம். ஆகவே மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். விடுதலுக்கு முன்பாக மன மேட்டிமை, அந்த காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் அறிந்திருக்கிறபடி உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். உசியா ராஜா மிக நல்ல அருமையான ஒரு ராஜா. தேசத்தில் எல்லா விதமான நன்மைகளையும், விவசாய பணிகளையும், இராணுவ காரியங்களையும் எல்லா விதத்திலும் மேன்மை அடைந்து நல்ல ஒரு புகழ்ச்சி உள்ள ஒரு ராஜாவாக காணப்பட்டான். ஆனால் நாம் வாசித்த அந்த வசனத்தில் அவன் பலப்பட்ட போது, உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்கும்போது விட ஒரு உயர்வு, ஒரு வசதி வாய்ப்பு வரும்போது நீ எப்படி இருக்கிறீங்க என்பதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனதில் ஒரு மேட்டிமை உண்டானது. அவன் ராஜா, அவன் பலப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை உண்டானது. ராஜா செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்யணும், ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஆசாரியன் செய்ய வேண்டும். ஆனால் இவனோ மேட்டிமை உள்ளவனாக இருந்து தேவாலயத்துக்குள்ளே சென்று அவன் தூபம் பீடத்தில் தூபம் காட்டு துணிந்து விட்டான். ஆமேன். ஆமாம், எப்பவுமே மேட்டிமை வரும்போது தங்களுடைய நிலைமையே, தங்களுடைய சூழ்நிலையே மறந்து செயல்படக்கூடிய பொல்லாத ஒரு ஆவி வந்துவிடும். இதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர் வேலை செய்யணும், விசுவாசி வேலை செய்யணும். ஒன்றா ஊழியனாக இருக்கணும், இல்லாட்டா விசுவாசியாக இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஊழியத்தில் அப்படி தான், ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் மனுஷருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரெண்டும் சேர்ந்து செய்ய முடியாது. அதனால தான் லேவியரை கர்த்தர் இந்த தேசத்தில் பிரித்தெடுத்து அந்த ஊழியத்தை அவங்க கரத்தில் கொடுத்து உத்தரவாதத்தை கொடுத்தவராக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜாவுக்கு என்ன சம்பவித்தது? அவன் ஜீவிய காலமெல்லாம் வியாதிப்பட்டவனாக மாறினதை நாம் அந்த வசனங்களே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்றால் எப்போதும் நாம் மனதை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு நாம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேட்டிமைக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூட. அப்பொழுது தான் தேவ மகிமை வெளிப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தான் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் வெளிப்படுகிறதை நாம் வாசித்து அறியலாம். 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் இவ்விதமாக அந்த தேவாலயத்திலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் உசியா ராஜா மரணமடைய வேண்டும். நாம் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே தேவ மகிமையும் பூரணமாக வெளிப்பட வேண்டும் என்றால், தெய்வீக சுபாவம் நமக்குள் வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற உசியா ராஜாவாகிய மேட்டிமை மாறணும். ஆமேன். அல்லேலூயா. இது உடனே தெரியாது, பார்த்த உடனே தெரியாது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறதை பார்க்கும்போது நிச்சயமாகவே அது மனது மேட்டிமையாகி கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்ய துணிந்து விடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விலகி மேட்டிமைக்கு விரோதமாக இல்லாவிட்டால் அதை விலகி நாம் இருக்க வேண்டும். 2ஆம் கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற
எல்லா மேட்டிமையும் நிர்மூல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் மேட்டிமை. அந்த மேட்டிமை எங்கே வருகிறது? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ. உண்மையான சத்தியத்தை சொல்லும்போது மனிதர்களுடைய மனது உடனடியாக ஏற்றுக்கொள்ள வருகிறதில்லை. ஆகவே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மன மேட்டுமை என்ன செய்யணுமா? நிர்மூலமாக்க வேண்டும். அதுக்காகத்தான் அவர் தம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியான நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மன மேட்டுமை கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரோமர் நிருபம் 11:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்து இருக்க வேண்டும். அப்படிங்க நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. புறஜாதியாருடைய வாழ்க்கையிலே அவிசுவாசத்தினாலே அவங்க முறித்து போடப்பட்டார்கள். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், நானும் நீங்களும் விசுவாசத்தில் இருக்கிறோம். மேட்டிமை சிந்தையாய் இராமல் மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. பயந்திரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் எப்போதும் காணப்படணும். அதைத்தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்தமாகத்தில் என்ன செய்யணும்? பூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இவ்விதமாக மன மேட்டிமையான இந்த கண் கர்த்தருக்கு அருவருப்பானதாக இருக்கிறபடினால நாம் எப்போதும் நம்முடைய மனதை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது பொய் நாவு. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். 7வதும் அவருக்கு அருவருப்பானது பொய் நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு, பொய் நாவு. இந்த பொய் நாவு என்று சொல்வது பிசாசினுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பொய்க்கு பிதா யாரு? பிசாசு. இயேசுவே சொன்னார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினாலே உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே, உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாயிருக்கிறீங்க. அவன் ஆதி முதல் கொண்டு ஏதேன் தோட்டத்திலேயே ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. ஆமா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று இயேசுவே சொன்னார். ஆகவேதான் தாவீது ராஜா 120வது சங்கீதத்தில், ஆண்டவரே பொய் நாவுக்கு நீர் என்ன செய்யணும்? தப்புவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாருங்கள், கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். பொய் உதடுக்கும் கபட நாவுக்கும் என்னை தப்புவியும். ஒரு பெரிய டாக்டர் அம்மா இருந்தாங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டீனுக்கு அடுத்தபடியாக அவங்க அந்த வேலை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் எழுதும் போதெல்லாம் உண்மையான ரிப்போர்ட்டை அந்த டாக்டர் அம்மா எழுதுவதற்கு டீன் அனுமதிப்பதில்லை. சில ஹாஸ்பிட்டலில் இப்படிப்பட்ட சில ரகசியங்கள்லாம் இருக்கிறது. அப்போது இந்த டாக்டர் அம்மா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால என்ன செய்யலாம்? டீனுக்கு கீழ்ப்படிவதா தேவனுக்கு கீழ்ப்படிவதா? டீனுக்கா தேவனுக்கா? அப்படி என்றால் என்ன செய்யணும்? ரிசைன் பண்ணணும். அடுத்த நிமிடமே அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த வேலையே வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, போய் நாவிலிருந்து நீர் என்ன செய்யணும்? தப்புவியும் என்று சொல்லி அங்கே தாவீது 120வது சங்கீதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 78 36ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். நாவினாலே பொய் சொன்னாங்க, கர்த்தரிடத்தில் பொய் சொன்னாங்க என்று படிக்கிறோம். நீதிமொழிகள் 14:25 வாசிப்போம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுகிறான், பொய்களை ஊதுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வஞ்சனையான எந்த காரியத்துக்கு நாம் தலையிடாதபடி நம்முடைய நாவு எப்போதும் சுத்த நாவாக
உண்மையுள்ள நாவாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 19:5. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை, அவனும் தப்புவதில்லை. 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பாருங்க, அப்படி என்றால் அம்மா கவனிங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் பொய் சொன்ன ஞாபகம் இருக்கா? எந்தெந்த வகையில் பொய்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வந்தபோது என்ன செய்தீங்க? நான் தேவனுடைய பிள்ளை பொய் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்களை நீங்கள் என்ன நல்ல பிள்ளைங்க. ஆமேன், அல்லேலூயா. என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பொய் நாவுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. பாருங்க, புருஷன் மனைவி 2 பேருமே ஒருமனப்பட்டு பரிசுத்தாவிக்கு விரோதமாகவே போய் பேசினாங்க. யார் இது? அனனியாவும் சப்பீராவும். 2 பேருடைய முடிவு என்ன பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் அப்படி தான் புருஷன் மனைவியும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி சில காரியங்களை செய்வாங்க. அது பொய்யா இருக்கும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக இருக்கும். அதனால் நம்முடைய ஜீவனே நஷ்டப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. இருதயத்தை நிரப்பினது என்ன? 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த காரியத்தை செய்தனால அடுத்தடுத்து அவங்க உலகத்தை விட்டே போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. என்ன வந்தாலும் நம்முடைய நாவில் பொய் சொல்லாதபடி நம்முடைய நாவை பொய் உதடுகளுக்கு பொய் நாவுக்கு தப்புவியும் என்று சொல்லி நம்மை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசு நிருபக்காரன் சொல்லும்போது அவனவன் பொய்யை களைந்து போட்டு மெய்யை பேசணுமா. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மற்ற இடத்துல பேசும்போது பொய் அல்ல, மெய்யை என்ன செய்யணும்? பேசணும். மெய்யான காரியத்தையே நாம் பேச கடமைப்பட்டிருக்கோம். பொய் என்ன செய்யணும்? களைந்து போட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. சும்மா சொல்கிறோம், சும்மனாட்சிக்கு வந்தோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல போகும்போது வேற எங்கேயே புறப்பட்டு போயிருப்பாங்க, ஆனால் இடையில ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது உங்களை தான் நான் பார்க்க வந்தேன்னு அந்த பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் வேறு இடத்துல போயிட்டு இருந்தோம், திடீர்னு உங்களை பார்த்து இருக்கிறது உண்மையாக உள்ளதென்றும் இல்லை என்று சொல்லலாமே. சில தேவைகளுக்காக சில இடத்துல ஒரு ஏதாவது உதவி செய்யுங்க, ஒரு பண தேவை இருக்கிறது, பண தேவை இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்ன? கையில் காசு என்ன இல்லை, கையில் காசு இல்லை. பையில் இருக்கா இல்லையா? பையில் இருக்குது, ஆனால் கையில் என்ன இல்லை சொல்கிறது? கையில் காசு இல்லை. இது மனதுக்கு சொல்லுது, உடனே என்ன செய்வோம்? பையில் காசு இருக்கேன்னு. ஆகவே நம்ம இடத்துல கேட்கிற இடத்துல முகம் கோணாமல் முடிந்தளவு உதவி செய்யணும். ஆமேன். அவ்வளோதான். எல்லோரும் என் வீட்டுக்கு என்னுடைய ரூமுக்கு படையெடுக்க போகிறீங்க, இருந்தால் கண்டிப்பாக கொடுப்போம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுவோம். இருந்தால் இன்னென்ன காரியத்துக்கு இருக்கிறது அதற்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்காக வைத்திருக்கும்போது அதை மெடிக்கலுக்கு வேணும், மருந்து மாத்திரை வாங்கணும்னு கேட்டால் நான் கொடுக்க முடியுமா? ஜெபந்தான் பண்ண முடியும். நான் மருந்து மாத்திரை காசு கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த பொய்யை களைந்து மெய்யை பேசணும். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் பேசவும் கூடாது. ஆமேன். உங்களை பார்த்தா பெந்தகோஸ்காரமாக இருக்கேன்னு கேட்டால் இல்லை நாங்கள் இந்த சபைக்கு தான் போகிறோன்னு சொல்லக்கூடாது, பெந்தகோஸ் தான் சொல்லணும். என்ன காஸ்ட்டு? பென்டி காஸ்ட்டுன்னு சொல்லணும், வேறு காஸ்ட் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் பென்டி காஸ்ட்டுன்னு சொல்லுங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். பொய்யை சொன்னால் கிடைக்காமல் போயிடும், ஜாக்கிரதையாக இருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். பொய்யை நடப்புகிற ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. தீட்டு, அருவருப்பு, பொய்யை நடப்புகிற ஒன்றும் அதற்குள்ளே அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ஆக பொய்யை நடப்புகிற ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே
அவனவன் பிறனோடு மெய்யை பேச கடவன். வெளிப்படுத்தல் 22:15 நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆக நாம் புறம்பே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, அவரோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, குற்றமற்ற இரத்தம் சிந்தும் கை. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 27ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்னேர் யோவாப் இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சமாதான காலத்தில் இரத்தத்தை சிந்தினது இல்லையா? படிங்க. தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதினிடத்தில் இல்லை, அவனை அனுப்பிவிட்டான், அவன் சமாதானத்தோடே போய்விட்டான். சரி, 27ஆம் வசனம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாக பேசி அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பழியை புரியுதுங்களா? அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். பார்த்தீங்களா? சமாதான இந்த காலத்தில் இரத்தத்தை சிந்தினவன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களிலும் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டான். யோவாப் தன்னுடைய தம்பி ஆசைகளின்காக பழி வாங்குகிற ஒரு சுபாவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கேயும் சமாதான காலத்தில் யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தின ஒரு அனுபவம். ஆகவேதான் குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். அவன் சொன்னபடியே, அவன் என்ன சொன்னானோ அதன்படியே அங்கேயே அவனை கொன்று போட்டதாக அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை என்கிற இந்த போய் குற்றம் சாட்டப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போய் குற்றம் சாட்டப்பட்டு தானே சிலுவையிலே அறைவதற்கு பிலாத்து ஒப்பு கொடுத்தான் இல்லையா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னதாக குற்றப்படுத்தி அவரை சிலுவை மரத்தில் கொண்டு போட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு யூதாஸ் காரணமாக இருந்தான். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து இரத்தப்படியை அவன் வாங்கி கொண்டான். அது நிமித்தமாக அவன் நான்கு கொண்டு செத்து போனதை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் அவங்க சொன்னாங்க, இவருடைய இரத்தப்படியை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்று சொல்லி அவங்களே கேட்டு வாங்கி கொண்டது நிமித்தமாக கிபி 60ஆவது ஆண்டில் நடந்த அந்த கொடூரமான காரியங்கள் ஜனங்களை அவன் நிறைய கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். தீத்துராயின் காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. ஏனென்றால் அவங்களே இந்த சாபத்தை கேட்டு வாங்கி கொண்டார்கள். இவர்களுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். ஆகவே தான் இயேசு சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அதே போல் பிலாத்துவும் இவரிடத்தில் ஒரு குற்றம் நான் காணவில்லை என்று சொல்லிட்டு அவர் கையை கழுவி விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். சமாதான காலத்தில் யுத்த காலத்தில் ரத்தத்தை சிந்தின யோவாபை போல காணப்படாதபடி நாம் எப்போதும் சமாதானத்தின் புத்திரராக சமாதானம் பண்ணுவர்களாக இருப்போம் என்றால் பாக்கியவான்களாக இருப்போம். 4வதாக துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். இது நிறைய நடந்துகிட்டே இருக்குது. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம முன்னமே அறிந்திருக்கிறோம். எஸ்ரேலில் நாபோத் என்கிற ஒரு தேவ மனிதன், அவருடைய திராட்சை தோட்டம் ஆகாப் ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே இருந்தது. ராஜாவுக்கு அந்த திராட்சை தோட்டத்தின் மேலே வாஞ்சை விருப்பம் வந்தபடியினாலே நாபோத்தோட அந்த தோட்டத்தை எனக்கு தர வேண்டும், அந்த திராட்சை தோட்டத்தை நான்
கேரை தோட்டமாக்க விரும்புகிறேன் என்று கேட்டபோது அவன் என்ன சொன்னான்? எங்களுடைய முற்பிதாக்குடைய சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ஒரு சாதாரண ஒரு பிரஜை ராஜா கேட்டதை கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் மறுத்து விட்டான். அவ்வளோ தைரியமாக சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அழுது கொண்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி ஏசபேல் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறது தான் 21வது அதிகாரம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, பின் நாட்கள் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமான ஆலோசனையை இந்த ராஜாவுக்கு கொடுத்து நிமித்தமாக நாபோத்தை என்ன செய்தாங்க? கொன்று போட்டு அந்த தோட்டத்தை அவன் எடுத்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஏசபேலுடைய ஆலோசனையை 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிங்க. அப்பொழுது அவன் மனைவியாக ஏசபேல் அவனிடத்தில் வந்து நீர் போஜனம் பண்ணாதபடி உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரேனாகிய நாபோத்தோடு. அந்த விஷயம் தெரியும். அந்த தோட்டத்தை நான் கேட்டபோது அவன் கொடுக்க மறுத்து விட்டான் என்று சொன்னபோது ரகசியமான சில பொய் குற்றச்சாட்டுகளை அவன் மேல் சுமத்தி அவனை கல்லெறிந்து கொண்டு போடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காரியம் ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று ரகசியமாக செய்திருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசிக்கு அது உடனடியாக வெளிப்படுத்துகிறதை 21ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்து எல்லா விவரங்களையும் அந்த எலியாவுக்கு கர்த்தர் சொல்லி அந்த எலியா ராஜாவை போய் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆக நாபோத்துடைய அந்த தோட்டத்தை ஆகாப் ராஜா எடுத்துக்கொள்வதற்காக அவருடைய மனைவி ஆலோசனையை சொல்லி கொடுத்து அவனையே கொண்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் இப்படியெல்லாம் தேசத்தில் நடக்கிறது. ஏன் சபைக்குள்ளும் கூட இப்படிப்பட்ட ஆலோசனையை பிணைத்து குடும்பங்களை பிரித்து சமாதானத்தை கெடுத்து ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய பல காரியங்கள் வருகிறது. ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்ன ஆலோசனை? திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய தோட்டம், தேவனுடைய சபை. தேவனுடைய சபைக்கே விரோதமாக செயல்படுகிற சில கூட்டத்தார் சபைக்குள்ளும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சிறுநரிகள் குழிநரிகள் என்று உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இந்த சபையிலிருந்து நேராக பரலோகத்துக்கும் போகலாம், இந்த சபையிலிருந்து நேராக பாதாளத்துக்கும் போகலாம். நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதிலே நமக்கு முடிவு. அல்லேலூயா. ஆகவே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எலியாவையே இந்த ஏசபேல் மிரட்டி இருக்கிறாளே. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். எலியா தீர்க்கதரிசியே இந்த ஏசபேல் மிரட்டி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆலோசனை பிறப்பிக்கிற சில ஆவிகள் மிரட்டும், மற்றவங்களை பரிசுத்தவான்களையும் கூட மிரட்டக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய ஊழியர்களையும் மிரட்டக்கூடியதாக இருக்கும். ராஜாவுக்கு தன்னுடைய புருஷனுக்கு ஆலோசனையை கொடுத்து நிமித்தமாக அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை இழந்து போனது. இந்த ஏசபேலுடைய ரத்தம் கீழே நாய்கள் நக்கினதாக பின்னாட்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கூடாதபடி தேவ ஆலோசனைக்கு நம்ம எப்போதும் இடம் கொடுக்க வேண்டும். தேவ ஆலோசனையை கேட்டு நாம் நடக்க வேண்டும். எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, தோர செடி சோர்வு நீங்க பேசினீரே, எஜமானனே என் இயேசுவே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க செல்வி. யாரோ என்னை மிரட்டிட்டாங்கன்னு பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை.
துர் ஆலோசனை பிணைப்பிக்கக்கூடிய சில ஆவிகள் இருக்கும் என்றால் அதிலிருந்து நாம் வெளியிவிட வேண்டும். தேவ ஆலோசனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் தேவன் நம்மை நேர்வழியாக நடத்துவார். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான வெறுக்கக்கூடிய காரியங்கள். தேவனுடைய சபைக்கும் சத்தியத்துக்கும் விரோதமாக கொடுக்கக்கூடிய எந்த ஆலோசனைக்கும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. நாபோத்துடைய வாழ்க்கையில் அவன் உயிருள்ள வரைக்கும், அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் திராட்சை தோட்டத்தை ராஜாவுக்கு கொடுக்கவே இல்லை. உயிருள்ள நாளெல்லாம் நாம் பாடுறோம். உயிருள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்ய, அவருக்காக ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வீணான துர் ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். அடுத்த ஒரு குறிப்பு, தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ராஜா, தேவ ஜனங்களுக்காக முதலாவது ஏற்படுத்தப்பட்ட ராஜா சவுல். ஆனால் அவன் பரலோக பிதாவுடைய சித்தத்தை செய்யாதபடி, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாதபடி, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் போன போது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவங்க அமலேக்கியரை முற்றிலுமாய் மடங்கடிக்க வேண்டும், அவருடைய முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்காகவே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனோ அதன்படி அவன் செய்யவே இல்லை. அது நிமித்தமாக அவன் ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அது மட்டுமல்ல, தன்னை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியவில்லை, காத்திருக்கவில்லை. ஆகவே அவன் அந்த இடத்தை விட்டு தவறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விழுந்து போன ராஜாவாகிய சவுல் இப்போ என்ன செய்கிறாரு? விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிற யாரை? தாவீதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்களேன். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். பாருங்க, தாவீதை கொன்று போடும்படியாக துர் ஆலோசனை இல்லாவிட்டால் தீங்கு செய்ய விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனத்தான் தாவீதுக்கு உதவியாக இருந்து அவனை அந்த இடத்திலிருந்து தப்பி வைக்கிறதை 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் படிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தான் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டனாக இருந்தாலும் இன்னும் நான் பலவீனன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நியாயாதிபதியின் புத்தகத்தில் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு இடத்தில் இருக்கிறதில்லை, பெற்றோருக்கு அடங்கி இருப்பதில்லை, பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில்லை. அவனுடைய கண்ணுக்கு பிரியமான, அவனுடைய மனதுக்கு விருப்பமான காரியத்தை செய்யும்படியாக அவன் ஓட்டமாக பல இடத்துல சிம்சோன் ஓடிக்கொண்டே இருந்தான். அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். எங்கே போனான்? காசாவுக்கு போனான், சேரேத்துக்கு போனான், திம்னாத்துக்கு போனான். இப்படி பல இடங்களுக்கு ஓடி போய் கடைசியில் என்ன செய்தான்? மடிந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். தீங்கு செய்ய விரைந்து ஓடின கால்கள் ஒரு நாள் மடங்கி விழுந்தது. ஆகவே நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படும்படியாய் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சீசர்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி கட்டி அவங்களை எருசலேமுக்கு கொண்டு போகும்படியாக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். படிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்படி பல இடங்களில் அவன் விரைந்து ஓடி தீமை செய்யக்கூடிய, விரைந்து ஓடக்கூடிய கால்கள் அந்த சவுலுக்குள் இருந்தது. கர்த்தர் அவனை கட்டி போட்டார். ஆமேன். அவனை கண்டுபிடித்து அவனை சரிப்படுத்தி அவனை பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார். ஆகவே தீங்கு செய்ய விரைந்தோடும் அந்த கால்களைப் போல நம்முடைய கால்கள் இல்லாதபடி நாம் எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆலோசனை பெற்று நாம் தேவன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக காணப்பட வேண்டும். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை, அதை எதிர்க்கிறார், அதை அருவருப்பென்று சொல்லுகிறார். 6வதாக
அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கோல் சொல்லாதிருப்பாயாக. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நீதிமொழிகள் 24:28. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் நியாயமின்றி யாருக்கும் சாட்சியாக ஏற்படாதே என்று சொல்லி. ஆகவே பொய் சாட்சி என்கிற காரியத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. ஒரு தீவை சேர்ந்தவங்க எல்லாருமே ஓயா பொய்யராக இருந்தாங்களாம். ஒரு தீவை சேர்ந்தவங்க ஓயா பொய்யராக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள். பெருவயிற்று சோம்பேறிகள் என்று. பெருவயிற்று சோம்பேறிகள் என்று. அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியான அவங்களுக்குள்ள இருந்த ஒரு தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறாரு. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கிரேத்தா தீவாரை கண்டிப்பாக கடிந்து கொள். ஏனென்றால் அவங்க எப்பவும் பேசுறது எல்லாமே பொய். ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிற்று நம்ம சொல்றதுன்னா சாப்பாடு ராமன்னு சொல்லலாம் இல்லையா? பெருவயிற்று சோம்பேறிகள். எவ்வளோதான் சாப்பிட்டாலும் திருப்தியே அடையாத ஒரு அனுபவம். பெருவயிற்று சோம்பேறிகள். நன்றாக வயிறு பிடிக்க சாப்பிட்டாலும் அவங்க திருப்தி அடைவது இல்லை என்கிற மாதிரி தான் ஓயா பொய்யர். ஆகவே பொய் பேசும் அந்த அபத்தம் பேசும் பொய் சாட்சிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. 101வது சங்கீதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து பார்த்தால் அதில் நல்ல அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லுகிறவன் கண் முன்னே நிலைத்து நிற்பதில்லை என்று சொல்லி. ஆகவே நீங்கள் ஒரு நாள் 101ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அபத்தம் பேசும் பொய் சாட்சிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மல்கிய 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யானை அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரரும் விபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக பொய்யான இடுகளுக்கு கர்த்தர் விரோதமாக செயல்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாய் செயல்பட்டால் அதுக்கப்புறம் நான் தப்பவே முடியாது. ஆகவே பொய் பேசும் அந்த அபத்தம் பேசும் பொய் நாவுக்கு சாட்சிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கடைசியாக சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சங்கீதம் 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஏனென்றால் 20ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். தாயின் மகன் என்றால் தம்பி, அண்ணன், அந்த உறவுல. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, அவங்களுக்கு என்ன பட்டம்? இவங்க எப்படிப்பட்டவங்க? தேவனை மறக்கிறவர்கள். இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். சகோதரனுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற இந்த காரியம் தேவனை மறக்கிறவர்கள். ஆகவே தேவனையே மறந்து, அதனால தான் சொல்கிறாங்க, வேதவசனம் சொல்லுகிறது, காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? சகோதரிகளுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடைப்படவே கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்கொரு ஒப்புரவாக, ஐக்கியமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒழிய சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணலாக இருக்கக்கூடாது. அவங்க எப்படிப்பட்டவங்களாம்?
தேவனை மறக்கிறவளே, உங்களைப் போலவே நானும் இருந்தேன் நினைத்தீங்க, ஆனால் நான் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அருவருப்பான காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், இதெல்லாம் விட்டு நாம் விலகினால் மட்டுமே ஜெயம் கொண்டவர்களாக சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருவதற்கு தேவன் நமக்கு அருள் கொடுப்பார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறபடி, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், அவனுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த அனுபவத்தில் நாம் தொடர்ந்து வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மையப்படுத்துவோம். ஜெயிப்பவன் யாவையும் சுதந்தரிப்பான் என்று ஜெயித்து சிலுவையில் சாத்தானை முற்றுமாய். ஜெயிப்பவன் யாவையும் சுதந்தரிப்பான் என்று ஜெயித்து சிலுவையில் சாத்தானை முற்றுமாய். இயேசுவையும் ஜெயம் எந்த நின் சொந்தமே, ஜெயித்து வாழுவேன் யுகாயுகமாகவே. இயேசுவையும் ஜெயம் எந்த நின் சொந்தமே, ஜெயித்து வாழுவேன் யுகாயுகமாகவே. பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாதே. நேசனம் எந்த நுள்ளில் வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றும் இல்லையே. நேசனம் எந்த நுள்ளில் வாசம் செய்திடவே, என்னிலே மேன்மை யாதொன்றும் இல்லையே. தாய் மறந்தாளோ மறந்திடேன் என்று, தாயிடம் மேலன்பு கொண்ட என் நேசரே. தாய் மறந்தாளோ மறந்திடேன் என்று, தாயிடம் மேலன்பு கொண்ட என் நேசரே. வரைந்திரும் உள்ளங்கையில் என்னையும் மறுவினில் சார்ந்திட போதும் நீர் எனக்கு. வரைந்திரும் உள்ளங்கையில் என்னையும் மறுவினில் சார்ந்தே போதும் நீர் எனக்கு. பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. வானமும் பூமியும் படைத்திட்ட தேவனே, வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நேசனம் எந்த நுள்ளில் வாசம் செய்திடவே, என்னிலோ நன்மை வேறொன்றும் இல்லையே. நேசனம் எந்த நுள்ளில் வாசம் செய்திடவே, என்னில மேன்மை யாதொன்றும் இல்லையே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்துமே மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடினால் உம்மை ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உம்முடைய சமூகத்திலே பாடி மகிமைப்படுத்துகிற எல்லா தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் இறங்கி வந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு பலவிதமான போராட்டத்தில் வந்து நம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கி ஆண்டவரே நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர்கள் கடந்து செல்லும்போது அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆறுதலோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின நல்ல வேத வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போய் பேசும் நாவுகள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆண்டவரே யார் யார் இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியங்களை இப்படிப்பட்ட குறைகள் ஏற்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அபத்தம் பேசும்
நாவுகள் ஆண்டவரே அவதூறுகளை சொல்லும் கால்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு விசேஷித்த கிருபைகளை தந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இடத்துல காணப்படுமானால் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இன்னும் முன்மேலே கத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வசனத்தின் அடிப்படையிலே முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை விசேஷமாய் ஆவியானவர்கள் வந்தீர் ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் உடைய சபையிலே மகிமைப்படுவதாக எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் தாங்கட்டும். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.